என்னது நம்ம லாஃப்ட் டேமேஜ் ஆகிடுச்சா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லாஃப்ட்டோட கண்டிஷன். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம லாஃப்ட் எப்படி இருக்கணும். இப்போ ஏன் நம்ம லாஃப்ட்டில் வந்து பேர்ட்ஸ் அவ்வளோவா இல்லைன்னா, நம்ம வந்து இப்போ கேஜ் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இதில் எந்த பேர்ட்ஸுமே இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது நானாக ஒரு கேஜ் ரெடி பண்ணேன். இதில் தாராளமாக 2 ஆப்பிள் பாக்ஸ் வச்சு இந்த டோர் வச்சு நானாக செட் பண்ணியிருக்கேன். இந்த இது நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் இப்போ, அவ்வளோதான். இப்போ நம்மள்கிட்ட இருக்க எல்லா பேர்ட்ஸுமே கேஜ் ப்ரீடிங்கில் கீழே போட்டிருக்கேன். நான் 2 பேர் கீழே வச்சுருக்கேன். இந்த பேரோடு சேர்த்து 3 பேர் ப்ரீடிங்கில் இருக்குது. அடுத்து இது நம்மளோட 4வது பேரு. இந்த பேருக்கு ஒரு கேஜ் செட் பண்ணணும். இது சாதா புறா தான். சாதா புறாக்கு ஆப்பிள் பாக்ஸ் செட் பண்ணாலே போதும். இந்த பிஜன் சேலுக்கு இருக்குதுன்னு சொன்னேன், யாரும் வாங்குற மாதிரி தெரியல. அதனால் இது எக் ஹேட்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த பார்த்தாலே தெரியும், கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது நல்ல ஏஜான பேர்டு. ஒரு 2-3 வருஷம் இருக்கும் இந்த பேர்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேன்டைல் தான். ஃபேன்டைல் உள்ள எக்லே பண்ணி உட்காந்துருக்கு. இது ஃபீமேலு, இது மேலு. இன்னும் ஒரு 3 டேஸில் எக்கு ஹேட்ச் ஆயிரும். ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பாருங்க. அடுத்து இது ஒரு ஆஸ்திரேலியன் அமெரிக்கன் ஃபேன்டைல் கிராஸ் சிக்கு. இதுவும் சேலுக்கு இருக்குது. இது வேணும்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா தெரியும், மேலே நம்மளோட பாதி பேர்ட்ஸ் உட்காந்துருக்கு. இது நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த பேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். நம்மளோட கேஜ் ப்ரீடிங் செட்டப் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.